அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே தேவனை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு அடையாளம் தேவை. அடையாளம் நமக்கு இல்லை என்றால் நம்மளால ஸ்திரத்தன்மையோடு கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாது. தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட முதல் எவ்வளவோ காரியங்களுக்கு பிரார்த்தனை செய்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு ஜெபங்களை கேட்டு நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையாக 45 வருடங்களாக நான் இருக்கிறேன். நான் ஜெபித்த ஜெபங்களுக்கெல்லாம் இதுவரை ஆண்டவர் பதில் கொடுக்கவில்லை என்றால் நான் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் நிலைத்து நிற்க முடியும்? கர்த்தர் அவ்வளவாக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து என்னை ஸ்திரத்தன்மையோடு கூட, ஒரு நம்பிக்கையோடு கூட, ஒரு சுவராசியமான தேவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ ஆண்டவர் எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளம் தேவை, அதிசயம் தேவை, நீர் அடையாளத்தை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறீர், அடையாளத்தை கேளுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அந்த அடையாளத்தை தருவேன் என்று என ஏசாயா 7வது அதிகாரத்தில் நீர் சொல்கிறீரே, அதே போல ஆண்டவரே எனக்கு அடையாளம் தேவையாக இருக்கிற அடையாளத்தை செய்யும் என்று நீங்கள் கேட்க வேண்டும். இஸ்ரவேலுடைய முதல் ராஜா அவர் சவுல். அவர் கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்து விக்கிர ஆராதனை செய்து குருசலர்களை தேடி என்ற பொழுது, பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய சென்ற பொழுது, அவர் இந்த யுத்தத்திலே வெற்றி பெறுவேனா இல்லையா என்று தேவனிடத்தில் கேட்க சென்ற பொழுது, கர்த்தர் ஊரின் தும்மினாலே அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. அந்த நாட்களில் ராஜாக்கள் எதிரிகளுக்கு விரோதமாக யுத்தம் செய்கின்ற பொழுது அவர்கள் ஆண்டவரிடத்தில் தீர்க்கதரிசனத்தில் போய் அவங்க தேவாலயத்தில் போய் ஜெபம் செய்கின்ற பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். ஊரின் தும்மிம் என்றால் அது ஒரு நீல நிற, அதாவது கிரீன் கற்கள், ஒரு ரெட் கற்கள் போல, ஏன்னா வைர கற்களை போல இருக்கும். அந்த ஆசாரியன் அணிந்திருக்கிற உடையின் மேலே இருக்கும். அதில் அந்த கிரீன் லைட் வெளிச்சம் வந்தால் அது வெற்றி பெறுவீர்கள் என்ற அர்த்தம். ரெட் லைட் அந்த வெளிச்சம் வந்தால் அது என்னதுனாக்க அது தோல்விக்கு அர்த்தமாக இருக்கும். யுத்தம் செய்ய வேண்டாம், செல்ல வேண்டாம் என்று அப்படியாக அதனுடைய காரியங்கள் இருக்கும் என்று வேத வல்லுநர் சொல்றார்கள். அதனாலே சவுல் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய சென்ற பொழுது கர்த்தர் அவனுக்கு ஊரிம்னாலேயோ தும்மிம்னாலேயோ ஆண்டவர் அவனுக்கு பதில் கொடுக்கவில்லை. புரியுங்களா? அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, காரணம் சவுலுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் 1 சாமுவேல் 28வது அதிகாரம் வசனம் 5-6 சவுலுடைய உள்ளம் தத்தளித்தது. பாருங்க, கர்த்தர் உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்காத போது அவருடைய உள்ளம் தத்தளித்தது. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களிலே ஈடுபடுகின்ற பொழுது, தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமில்லாமல் செல்கின்ற பொழுது, கர்த்தருடைய காரியம் அநேக ஜபங்கள், நம்முடைய காரியங்களுக்கு நம்ம பதில் பெற்றுக்கொள்ளாமல் சென்று விடுகிறோம். தேவனுடைய கிருபை அளவில்லாமல் இருக்கிறது. தேவன் விரும்புகிற ஒரு பாத்திரமாய் நாம் இருக்கின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்யக்கூடியவராக இருக்கிறார். காரணம், தேவன் நம்மிடத்தில் விரும்புவது அவரோடு நெருங்கி பழக வேண்டும், அவரோடு பேச வேண்டும், அவருடைய இருதயத்தின் பாரங்களை அறிந்து அவருக்காக நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நம்முடைய தேவாலயமாக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா! அதனால்தான் சவுலுடைய இருதயம் தத்தளித்தது என்று பார்க்கிறோம். என்றால் தேவனிடத்திலிருந்து பதில் வரல, யுத்தத்தில் வெற்றி பெறுவாயா என்று. புரியுங்களா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே? அதனால்தான் தேவன் தாமே ஆண்டவரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் என்று ஏசாயா 7வது அதிகாரம் வசனம் 11வது வசனத்திலும் 14வது வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அன்றைக்கு சாஸ்திரிகள், வாய்ஸ்மேன் அங்கே வனாந்தரத்தில் வர்றாங்க, இரவில் வர்றாங்க. வருகின்ற பொழுது இயேசு பிறந்த இடத்தை அவர்களுக்கு ஒரு நட்சத்திரம் அடையாளம் காண்பித்தது. வாய்ஸ்மேனை யாரும் ஏமாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ஞானவான்களுக்கே இயேசுவிடத்தில் வருவதற்கு ஒரு நட்சத்திரம் வழிகாட்டியது. அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ படித்திருக்கலாம், டாக்டரேட், PhD, அறிஞராக, விஞ்ஞானியாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் தேவனிடத்தில் வர வேண்டும், இயேசுவை தேடி வர வேண்டும். ஹல்லேலூயா! அதனால் தான் ஆண்டவர் ஒரு விடிவெளி நட்சத்திரமாகிய இயேசுவிடத்தில் வர வேண்டும். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அப்படியாக அவர்கள் வந்தார்கள். இயேசுவிடத்தில் வழிகாட்டியது நட்சத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம், கிட்டத்தட்ட 3 மில்லியன், 30 லட்சம் ஜனங்கள் இருப்பாங்க. அந்த ஜனங்களை எப்படியாக வனாந்தரத்தில் வழிநடத்தி செல்வது, அதற்கு என்ன அடையாளம் என்று மோசே கேட்ட பொழுது ஆண்டவர் என்ன, யாத்திராகமம் 19வது அதிகாரம் 19 தேவ பிரசன்னமே அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஹல்லேலூயா!
அவர்கள் எப்படியாக இந்த ஜனங்களை வழி நடத்துவேன் என்ற பொழுது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று ஆண்டவர் ஒரு அடையாளத்தை மோசேக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அதே போல பகலிலே அவர்களுக்கு பயங்கரமான வெயில், இரவிலே பயங்கரமான குளிர். ஆனால் ஆண்டவர் பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, அடையாளங்களின் மூலமாக கர்த்தர் அவரை அற்புதமாய் வழி நடத்தினார். இந்த 2025 அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ தேவ பிரசன்னத்தை சார்ந்து கொள்வாய் என்றால் தேவ பிரசன்னமே உனக்கு ஒரு அடையாளமாய், தேவ பிரசன்னமே உன்னை நேர்த்தியான செம்மையான அந்த வெற்றியான வாழ்க்கைக்குள்ளாக உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை சாட்சியாக வைப்பார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் அன்றைக்கு சீனாய் மலையிலே என்ன செய்தார்? அக்கினி மகன் அந்த தேவ பிரசன்னம் இறங்கி வந்து மோசேக்கு ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். ஜனங்கள் அந்த சத்தத்தை, இடி முழக்கத்தின் சத்தம் கேட்க பயந்தார்கள். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு அநேக காரியங்கள் மூலமாக ஆண்டவர் நமக்கு அடையாளங்கள் மூலமாக அற்புதங்களுமாக அவரை வெளிப்படுத்துகிறார். நம்மையும் இந்த பூமியிலே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அடையாளங்களாக அற்புதங்களாக கர்த்தர் வைக்கிறார். நீங்க வாஞ்சியோடு தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ கர்த்தரே சேவிப்போம். ஏசாயா 24 பார்க்கிறோம் பாருங்க. அப்படியாக நீங்க ஆண்டவரத்தில் கேட்கின்ற பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பூமியில சாட்சியாக வைப்பார். நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதற்கு என்ன, எப்படி ஒரு அதற்கு அடையாளம் என்பதை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை விளக்கி சொல்ல இருக்கிறேன். தொடர் போதனையாக இருக்கிறது. பாருங்க, நம்ம பால் வாங்குகிறோம். நம்ம அந்த காலத்தில் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் 3வது எஸ்டேட் பகுதியில் பால் வாங்க செல்கின்ற பொழுது அந்த பால் வாங்குவதற்கு முன்பாக அவங்ககிட்ட அது பால் தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு ஒரு மீட்டர் ஒன்று வச்சிருப்பாங்க. அதை அந்த பாலில் போட்டு காண்பிப்பாங்க, தண்ணீர் கலக்கவில்லை, ஒரிஜினல் பால் என்று. அப்போ அதை நம்ம அறிந்து கொள்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் ஒரு அடையாளங்களாய் அற்புதங்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். நீங்கள் உங்களை சோதித்து பார்ப்பதற்கு, நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் தேவனுடைய மன்னிப்பை அடைந்திருக்கிறேனா, நான் தேவனுடைய உண்மையான ஒரு கர்த்தருடைய பிள்ளையா என்பதை நான் எதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்பதற்கு பல காரியங்கள் இருக்கு. ஒரு 30 காரியங்கள், அடையாளங்கள். அதை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஒரு ஸ்கேலை போல உங்களுக்கு நீங்க ஒப்பிட்டு பாருங்க. உண்மையில நான் தேவனுடைய பிள்ளையா, உண்மையில நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்பதற்கு முதல் அடையாளம், எப்பொழுதும் உங்கள் கண்களிலே இயேசு மட்டும்தான் தெரியணும். ஹல்லேலூயா. கண்ட ஏன்னா ஆபத்து கால கண்ட தெய்வங்கள் உங்கள் கண்களை தெரியக்கூடாது. எப்பொழுதும் காலை எழுந்தாலும் இரவு தூங்கினாலும் இயேசு மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். ஹல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைக்கு இயேசுதான் தெய்வம், இயேசுதான் ரட்சகர், அவர் தான் உங்களுக்கு வழிகாட்டி. இயேசுவை தவிர உங்களுக்கு 3 கோடி என தேவர்கள் தெரிந்தார்னா நீ தேவனை முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரட்சிக்கப்படவில்லை என்று அர்த்தம். அதனால தேவனுடைய பிள்ளைக்கு இயேசு ஒருவர் தான் உன் மனக்கன்பை, முதலாவது அவர் தான் தேவனுடைய ராஜ்யம். அதைத்தான் நீ தேடணும். வேற எந்த மனிதனோ மனுஷியோ நடிகரோ உனக்கு தெரியக்கூடாது உன் கண்களிலே. ஹல்லேலூயா. 2வது, உனக்கு ஒரு நம்பிக்கை, திட நம்பிக்கை. நான் தேவனுடைய பிள்ளை, என் பாவங்களை மன்னித்திருக்கிறான், தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு திட நம்பிக்கை உனக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை இல்லைன்னா நீ வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாது. ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. சொன்ன 30 காரியங்களுக்கு மேல இருக்கிறது. அதை வருகின்ற தொடரில் நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஏன்னா தேவ ஆவியானவர் உங்களுக்கு அதுக்கு உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையப்பா, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே. அதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் அடையாளங்களாய் சாட்சிகளாய் மற்றவர்களுக்கு இருக்க போவதற்காக நன்றி, சாட்சியாய் வைக்கப் போவதற்காக நன்றி என்று கேளுங்க. கர்த்தர் அப்படியாக செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.